நவ் என்னோட டாபிக் என்னென்னா ப்ரூட் ஃபோர்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு சால்விங் எ ப்ராப்ளம், யூஸ்வலி டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெஃபனிஷன் ஆன் த கான்செப்ட் இன்வால்வ்டு. இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் வாட், என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஃபார்வர்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வரது தான் ப்ரூட் ஃபோர்ஸ். இப்போ ஒரு இன்புட் நம்மளுக்கு இருக்குது, அந்த இன்புட்டோட அவுட்புட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இருக்கிற டெஃபினேஷனை வச்சு நம்ம அதோட அவுட்புட் கண்டுபிடிச்சிடலாம். லைக் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட், மல்டிப்ளிகேஷன், இல்லை சப் கொடுத்துருக்காங்களா, மாடியூல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து என்ன இருக்குது அதை அப்படியே டேரெக்டாக நம்ம பண்ணிடுறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ 2+2 அப்படி என்ன அப்படின்னு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அல்கோரிதம் அனாலிசிஸ் மூலியமாக நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா, 2+2 4 அப்படின்றத நம்ம டேரெக்டாக, அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷனாக நம்ம சொல்லிடுறத தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரூட் ஃபோர்ஸில் என்னென்ன இருக்குன்னா, செலெக்ஷன் ஷார்ட், பபிள் ஷார்ட், சீக்வென்ஷியல் சர்ச்சிங், ஸ்ட்ரிங் மேட்சிங், DFS டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் BFS பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச், க்ளோசட் பேர் அண்ட் கான்வென்ஸ் ஹால் ப்ராப்ளம். இதெல்லாமே நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் இருக்குது. இப்போ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா, கம்ப்யூட்டிங் ஏஎன். அப்போ A×N அப்படின்னா A⁴N அப்படின்றது என்ன அப்படின்னா, டேரெக்டாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் மூலயமா பார்க்க போகிறோம். A×N அப்படின்னா என்ன, A⁴A அப்படின்றத n டைம்ஸ் நம்ம வந்து பண்ணுறது தான் AN அப்படின்றத கம்ப்யூட்டிங் பண்ணுறோம். அதை பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து n டைம்ஸ் அப்படின்னு வரும். இப்போ கம்ப்யூட்டிங் n ஃபேக்டோரியல் தென் கேன் பி கம்போஸ்ட் அஸ் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னென்னா, n⁻1 அப்படின்னு தான் நம்மளுக்கு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக 3×2×1 இட்ஸ் அண்ட் ஸோ வாண்ட். அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ C = A+A×B. இப்போ C அப்படின்றத நம்ம ஒரு அவுட்புட்டாக எடுத்துக்கிறோம். இந்த 2 இன்புட் வேல்யூஸ் A அண்ட் B அது ரெண்டையுமே மல்டிப்ளிகேட் பண்ணுறோம். இப்போ Aவோட வேல்யூஸ் = 3 அண்ட் பியோட வேல்யூ வந்து 10 அப்படின்னா இது ரெண்டையுமே இன்ட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து 30. அப்போ சியோட வேல்யூ வந்து 30 அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பண்ணிடுறது தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ட்ரூ மேட்ரிக்ஸ் யூஸிங் ப்ரூட் ஃபோர்ஸ். எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷனாக நம்ம பண்ணுறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட அப்ளிகபிள் டு வெரி சஸ்டைன் வேரியேட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஆப்டிடியூட் கொஸ்டின் அது எல்லாமே இருக்குன்னா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணும்போது நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். அது மட்டும் இதை அப்ளிகேபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக படிச்சிருப்போம். இப்போ 2+2 4 அப்படின்னு படிச்சிருப்போம். நம்மளோட டேபிள்ஸில் படிச்சிருப்போம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன்ஸ் இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதனால இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்கும் போது நம்மளுக்கு டைமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வெரி சஸ்டைனபிலிட்டி, அதை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ். அண்ட் அதோட செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சால்விங் ஸ்மால் சைஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ராப்ளம் ஈவன் த்ரூ இட் இஸ் எஃபிஷியன்ட்லி. இது வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும், லைக் ரொம்ப ஸ்மாலான லைக் ஸ்மால் சைஸ் இன்ஸ்டன்ஸ் லைக் ஆட், மல்டிப்ளிகேஷன், இதுதான் வேல்யூ அப்படி, இது இப்போ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணு, இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணு, டிவைட் பண்ணு அப்படின்றது ரொம்ப ஸ்மாலான சைஸ் இன்ஸ்டன்ஸஸ் கூட நம்ம ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் வித்தவுட் எனி எரர். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்குது. அண்ட் அது மோஸ்ட்லியே எப்படி அப்ளிகபிள் ஆகும்னா, இப்போ சம் மெத்தட்ஸ் இருக்கும். அந்த A² வேல்யூ அண்ட் 2² வேல்யூ, 3², இந்த ஸ்கொயர்டோட வேல்யூ எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா, ஒரு ஃபார்மேட், அதாவது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணும்போது இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும். அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சம் ஃபார்முலா, சம் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட நம்மளால் ஈஸியாக வந்து கொடுத்துருக்க விஷயத்தை அவுட்புட் கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் செலெக்ஷன் ஷார்ட்,